அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் 1, மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 2, உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 1. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர் எழுத்துக்கள் அதில் குறில் நெடில் இருக்கு இல்லையா? குறில் வந்து அ, இ, உ, ஏ, ஓ. இது வந்து குறுகிய ஓசை, ஒரு மாத்திரை. அதுவே உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் நீண்ட ஓசை, 2 மாத்திரைகள். கொஸ்டின் 3, உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 2. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. கொஸ்டின் 4, வலம் வந்தான், போர், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் மகர குறுக்கம். வலம் வந்தான், போன், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா என்ன? பக்கம் 42, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு மகர குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. பாருங்க, வலம் வந்தான் என்பதில் மகர எழுத்தை அடுத்து வகர எழுத்து வர்றதுனால அதோட சவுண்டு வந்து குறைஞ்சி ஒலிக்குது. ஸோ இப்படி குறைந்து ஒலிக்குது இல்லையா, அது பேர் தான் மகர குறுக்கம். மகர குறுக்கம் வந்து வகர எழுத்து வந்தால் மட்டும்தான் குறைந்து ஒலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்கு. மகர எழுத்துக்கு அடுத்தது 2 சுழினா 3 சுழினா அந்த எழுத்து வந்தாலும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஸோ இதற்கு பேர் தான் மகர குறுக்கம். மகர எழுத்து வந்து எங்கெங்கெல்லாம் குறுகி ஒலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வகர எழுத்து வர இடத்துல குறுகி ஒலிக்குது. இன்னும் 2 சுழினா 3 சுழினா அந்த இடத்துல மகர எழுத்து வந்து குறுகி ஒலிக்குது. அடுத்ததான் கொஸ்டின் 5, ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆன்சர் அஃது. ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல்லு வந்து அஃது. ஆயுத குறுக்கம் அதோட கான்செப்ட் பாருங்க. அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதுவே முக்ரீது, கக்ரீது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்குது. இதற்கு பெயர் தான் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து அஃது. மீதம் இருக்குதெல்லாம் ஆயுதம் எழுத்து வந்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்குது. கொஸ்டின் 6, கோப்பெரு நெற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர். ஆன்சர் காவற்பெண்டு. கோப்பெரு நெற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு யாருன்னு சொல்லிட்டு பாடப்பகுதியில் இருக்க நூல்களை பார்க்கலாம். காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். போரவை கோப்பெரு நெற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியனவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. கோப்பெரு நெற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. கொஸ்டின் 7, 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆன்சர் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. கொஸ்டின் 8, தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆன்சர் புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியனவற்றை வெளிப்படுத்தும் நூல் வந்து புறநானூறு. கொஸ்டின் 9, கோப்பெரு நெற்கிளி டேஸ் மன்னன்.
ஆன்சர் சோழ மன்னன். கோப்பேடு நெற்கிள்ளி சோழ மன்னன். கொஷின் 10 காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல். ஆன்சர் புறநானூறு. காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் 1 நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர். ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஷின் 2 நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. கொஷின் 3 எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். கொஷின் 4 பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 6. பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். கொஷின் 5 காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. கொஷின் 6 ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, து. கொஷின் 7 பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈன ஈகை. கொஷின் 9 இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. கொஷின் 11 நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12 பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஷின் 13 பகாப்பதத்தின் வகை. ஆன்சர் 4. பகாப்பதத்தின் வகைகள் 4. கொஷின் 14 வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஷின் 15 பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பார்ப்பெனில். கொஷின் 16 ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர். ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஷின் 18 வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஷின் 19 கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மாரி என்பதன் பொருள். மாரி என்பதன் பொருள். ஆன்சர் மழை. மாரி என்பதன் பொருள் மழை. கொஷின் 22 பழமொழி 400 நூலின் ஆசிரியர். ஆன்சர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 11 கீழ்கணக்கு.
பழமொழி 400 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 24. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. கொஸ்டின் 25. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர். ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர். ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் குற்றாலமலை. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றாலமலை. கொஸ்டின் 31. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஓடை எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் கி.வா. ஜெகநாதன். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். கொஸ்டின் 33. நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்றும் வழங்குவர். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர். ஆன்சர் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளில் ஒன்று. ஆன்சர் சிற்றிலக்கிய. அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. கொஸ்டின் 36. நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர். ஆன்சர் நாதமுனி. நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. கொஸ்டின் 37. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இனிமை கூட்டல் சொல். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். கொஸ்டின் 38. முனைப்பாடியாரின் காலம். ஆன்சர் கிபி 13. முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. ஆன்சர் 225. அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது. ஆன்சர் ஈகை. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது ஈகை. கொஸ்டின் 41. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 42. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது. ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஆன்சர் ஊருணி. ஊருணி என்பதற்கு குளம், அதாவது நீர் நிறைந்த பகுதி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல்.
ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வாழ்க்கையின் கருவி. வாழ்க்கையின் கருவி. ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். கொஸ்டின் 47. ஊருணியை அகழ்ந்தவன். ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை. ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. கொஸ்டின் 49. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆன்சர் உவமை அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. கொஸ்டின் 50. வையகம் தகழியா வார்க்கடல் நெய்யாக என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவகம். வார்க்கடல் நெய்யாக, வையம் அகழியாக அப்படின்னு சொல்றது உருவகம். மயில் போல நடனம் ஆடினால், மயில் போல அப்படி வந்துச்சுன்னா அது உவமை. இரண்டும் ஒன்றே என்ற அளவுக்கு சொல்றது அது உருவகம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.